ஹலோ சுட்டீஸ், பறவையும் குரங்கும். ஒரு காட்டில் மிகப்பெரிய மரத்தில் அழகான பறவை குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டில் ரொம்பவே கடுமையான மழை பெய்ய தொடங்குச்சு. நாளுக்கு நாள் மழையினுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. மழையும் நின்னபாடு இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பறவைகள் வசிச்சுக்கிட்டு இருக்க மரத்தினுடைய அடியில் ஒரு வலிமையான குரங்கு ஒன்று மழைக்காக ஒதுங்கிச்சு. அந்த குரங்கோட உடம்பு முழுவதும் நனைஞ்சு குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தது. அந்த பறவை அந்த குரங்கினுடைய நிலையை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பறவைக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு. உடனே அந்த பறவை குரங்கிக்கிட்ட இப்படி சொல்லுச்சு, குரங்கே, உனக்கு தான் மனிதர்களை போலவே கைகள், கால்கள், வலிமை எல்லாம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இந்த குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிற? பறவைகளாக இருக்கிற நாங்களே கூடு கட்டி சுகமாக இந்த மலையிலிருந்து எங்களை பாதுகாச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன? நீயும் உங்களுக்கு நாங்கள் கட்டியிருக்க மாதிரி ஒரு கூட்டையோ இல்லைன்னா மறைவிடத்தையோ ஏதாச்சும் நீ ஏன் கட்டிக்கிட்டு வாழக்கூடாதா அப்படின்னு அறிவுரை கூறுச்சு. பறவை சொன்னதை கேட்டது குரங்குக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. அதுக்கு அந்த குரங்கு பறவையிடம் இப்படி சொல்லுச்சு, வலிமை மிகுந்த எனக்கு நீயெல்லாம் புத்தி சொல்றியா? நானும் மலையில் நனைஞ்சு கொண்டு இருக்கேன், நீயும் சுகமாக கூட்டில் வாழ்கிற அப்படிங்கிற திமிரில் நீ பேசிக்கிட்டு இருக்கியா? அதனால தான் எனக்கே நீ அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை நான் இப்போ என்ன செய்கிறேன் பாரு. எனக்கு உன்னை போல் அழகாக கூடு கட்ட தெரியாது, ஆனால் நீ கட்டியிருக்க கூட்டை பிரிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு ரொம்பவே கோபமடைஞ்சு விறுவிறுன்னு மரத்தில் ஏறி அந்த பறவைங்களோட கூட்டை பிரித்து அங்கிட்டும் இங்கிட்டுமா எரிஞ்சிருச்சு. அந்த பறவை அதனோட அந்த குரங்கு அந்த முட்டைகளையும் உடைச்சி தின்றுச்சு. அந்த பறவை என்ன பண்ணுச்சுன்னா அழுதுகிட்டே அந்த குடும்பத்தை கொட்டு மலையில் நின்று குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு பறந்து போயிடுச்சு. இதனுடைய மாரல் என்னன்னு பார்க்கணுன்னா, நம்ம எப்போதுமே அதாவது கெட்டவங்களுக்கு புத்தி சொல்லவே கூடாது. அப்படி நம்ம கெட்டவங்களுக்கு புத்தி சொல்லணும்னா நம்மளோட நிம்மதியும் போயிடும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்க சுட்டீஸ். இது போல் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் சந்திப்போம். இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுட்டீஸ். பாய் பாய். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான்.